ஆனா இந்த சூழலை எப்படி இந்தியா கூட்டணி தனக்கு சாதகமா மாத்தும்? என்ன வாய்ப்புகள் இருக்கு? எப்படிப்பா தினம் இழுபறி, தினம் நியூஸு, தினம் மார்க்கெட் மேலே கீழே போகும். இப்பவே வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டம், விலைவாசி கஷ்டம், ஐடியில் வேலை இல்லை. நம்ம தனி மெஜாரிட்டியில் இருக்கிறச்சே இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஒரு இந்தியா கூட்டணி 295ங்கிற நம்பரை சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு 240ங்கிற நம்பர். 400 சொன்ன ஆளு இன்னைக்கு 240ல் இருக்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற. 295 சொன்னவன் 240ல் இருக்கிறான். ஏன்னா நாங்கள் எதுக்குன்னு சொல்லிடுறேன். கர்நாடகாவில் நாங்கள் இன்னொரு 5 சீட் எதிர்பார்த்தோம். தெலுங்கானாவில் ஒரு 5 சீட் எதிர்பார்த்தோம். யூபியில் நடந்தது, பீகாரில் நடந்ததுதான் நீங்கள் சொன்ன நம்பருக்கு நாங்கள் வந்திருப்போம். ஓகே ஓகே. இந்த 3 இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ கம்மி ஆயிடுச்சு. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வாங்கியிருக்க வாக்குகளை விட பாஜக அதிகமா வாங்கிடுச்சு 1%. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சிகிட்ட காசு கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விவாதமே வேண்டாம். நாங்கள் நின்ன 10 இடத்துலையும் 10 இடத்துல ஜெயிச்சிட்டோம். நீங்கள் பிஜேபி எவ்வளோ டிக்கெட் கொடுத்தீங்க? பிஜேபி சிம்பிளில் நிற்க மொத்தமாக 23 இடத்துல நின்னா சிம்பிள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சிம்பிளில் நின்னா 19 பிஜேபி சிம்பிளில் நின்ன 4 பேரை சேர்த்து 23 பேர். 23 சீட்டில் நின்று 10% ஓட்டு வாங்குறது பெட்டரா, 10 சீட்டில் நின்று ஓட்டு வாங்குறது பெட்டரா? எது பெட்டரு? இல்ல, அவங்க வாக்கு சதவீத அடிப்படையில் அவங்க இருந்த நீங்க நோட்டாவோட தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வரேன். நான் கணக்கு போட்டு காட்டுறேன். நான் 23 சீட்ல நின்னா நானும் அந்த ஓட்டை வாங்கியிருப்பேன். இப்ப இந்த 23 சீட்டு வாங்கறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க. திமுகவோட ஓட்டு அதிமுக கூட்டணி நான் வேணான்னு சொன்னேன்னா, அதிமுகவோட கூட்டணி போட்டுதான் உங்களுக்கு 5 MP கிடைச்சது. அந்த நயினார் நாகேந்திரன் அங்கேருந்து வந்தவர் தானே. ஏதோ நீங்க தனியா எம்எல்ஏ அங்கேருந்து தானே வந்தாரு. அப்புறம் ஏடிஎம்கே சீட்டு விட்டு கொடுத்ததுல தானே வானதி அம்மையார் ஜெயிச்சாங்க. அந்த அர்ஜுனும் ஏதோ ஒருத்தரோட சீட்ல தானே இந்த வானதி அம்மையார் ஜெயிச்சதோ, தனியா ஜெயிச்ச மாதிரி பேசுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதும் பழைய ஏடிஎம் சுபலட்சுமி ஜெகதீசன் தோத்த சீட்டும் பழைய ஏடிஎம்கே அந்த அம்மாவோட மாப்பிள்ள தான் இன்னைக்கு ஈரோடுல ஏடிஎம்கே நிற்கிறாரு. 5 பேர் ஜெயிச்சவங்க 3 பேர் ஜெயிச்சாங்க. 4 பேர்ல 3 பேர் இரவல் தானே. 4ல 3 இரவல் சார். ஒண்ணு இல்ல, அப்படியான காம்பினேஷன்ஸ் தான் கூட்டணியில நடக்கும். தனியா ஜெயிச்சங்கிற நனியார் நாகேந்திரன் டிஎம்கே ஐஐடிஎம்கே, இந்த அசோக் குமார் டிஐடிஎம்கே, இன்னைக்கு ஏடிஎம்கே திரும்பி போயிட்டாரு. ரைட்டா? வானதி ஏடிஎம்கே சீட்டை போனா போதுன்னு வேலுமுருகன் கொடுத்த சீட்டு 3. ரைட்டா? 4வது யாருன்னு விட்டுருங்க எனக்கு தெரியல. காந்தி அவர் தனியா ரொம்ப நாள் பாஜகலே இருக்கார். பொன்ராத கிருஷ்ணன் மாதிரி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்து ஜெயிச்சா. இந்த 3 இரவல்ல வாங்கின சீட்டு. ஓகே, ரைட்டா? இது என்ன தனி மெஜாரிட்டி? சரி, அண்ணாமலை எப்போ பிரசிடென்ட் ஆனாரு? 2021ல நினைக்கிறேன். இப்போ என்ன வருஷம்? 24, 3 வருஷம் ஆயிருக்கு. இந்த போராட்டம், குதிரை பேரம், இப்போ கடைசியாக விஜயதாரணி கூட பாவம் சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாற்றி இருந்த எம்எல்ஏ பதவி கூட போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. பாவமாக இருக்குது. ஒழுங்காக எம்எல்ஏன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தோம், அதுவும் காலி பண்ணிட்டாங்க. இது மாதிரி விலைக்கு வாங்கின சினிமாக்காரன் தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் பல சேனல் நடத்துகிறவங்க. சினிமாக்காரன் கதை திறக்குது, இது வெட்டுறதுக்கு கூட வருவார். என்னது ரிப்பன் கட் பண்ண கூட காசு கேட்பாரு. ஒரு பெரிய பட்டியல் லிஸ்டே போடலாம். சினிமாக்காரன் நடிச்சவன் தான். அவனுக்குன்னா நீங்கள் கொடுத்துருக்கணும். இல்லாட்டா வரமாட்டான், எனக்கு தெரியும். என் கட்சிக்கும் வரமாட்டான். நான் கூப்பிடுறதும் இல்லை, எங்கள் கட்சிக்கு அஃபோர்டும் பண்ண முடியாது. வந்த 1-2 கூட கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா அமௌண்ட்டு கொடுக்கறது இல்லைன்னு. ரைட்டா? ரிப்பன் கட் பண்ணுறது கூட காசு வாங்குறது உண்மைதான். இந்த கணக்கெல்லாம் இந்த வேல் யாத்திரை, தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ் மக்கள் யாத்திரை, அதான் அந்த யாத்திரை, அப்புறம் மீடியா கொடுத்தது, ஹோட்டலில் ரூம் போட்டது, இதெல்லாம் கணக்கு பண்ணி அப்புறம் ஒரு தொகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 கோடி 2.5 வருஷத்தில் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலை தலைவரான பிறகு 1000 கோடி இல்லாட்டி இவ்வளோ பண்ணியிருக்கவே முடியாது. நான் எல்லாத்தையும் கணக்கு எடுத்து போடுறேன். இல்ல, காங்கிரஸ் தான் சார் பல்வேறு வேலைகள் காங்கிரஸ் இந்த மாதிரி வேலை எந்த சினிமாக்காரனை கூட்டிட்டு வந்து நாங்கள் ரிப்பன் கட் பண்ணோம். ஒரே ஒரு பேர் சொல்லல, ஒரு நடிகை வந்தாங்க, வேற கட்சியில உடனே திமுகலேருந்து எங்கேயோ போய் எங்கள் கட்சிக்கு வந்தாங்க, திரும்பி இப்போ வேற கட்சிக்கு போயிட்டாங்க. நடு எலெக்ஷன்ல ஏதோ பிச்சைக்காரின்னு சொல்லி பாவம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாயை திறக்கல, கட் பண்ணிட்டாங்க.
கௌதமி பிஜேபி பத்தி ரொம்ப புலாரம் சுண்டு போனாங்க. அவங்க அதிமுக ஜாயின் பண்ணிட்டாங்களா? இப்ப அதிமுக என்ன காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. அதிமுக எம்ஜிஆர் கட்சி பாஸ். நீங்க எம்ஜிஆரையும் அண்ணாமலையும் இல்ல சார், அப்படி ஒப்பிடல. அவங்க அப்படிதான் ஜாயின் பண்ணிருக்காங்களே, அவங்க என்ன காசு கொடுத்தா அதிமுக வாங்கிருக்காங்க. அதிமுக வந்து காசு கொடுத்ததுன்னு இல்ல, ப்ரொடெக்ஷனுக்கு போயிருக்கலாம்ல. அவங்க ப்ராப்பர்ட்டியை யாரும் எழுதி வாங்கிட்டா சொல்றாங்க. 1000 கோடி அண்ணாமலை அவர்கள் டெஃபினட்டா இருக்கும்ல. இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் பத்தி நான் பேசினேன், ஆனா எந்த மீடியாவும் அதை எடுக்கல. இன்னைக்கு போய் மயிலாப்பூர் ஏரியாவில் கேளுங்க, இந்த ஆடெல்லாம் வந்து கசாப் கடைக்காரனை நம்பி தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிட்டி அங்கே இருக்குது, எங்கள் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஆடுகள் கசாப் கடைக்காரன் மாதிரி போச்சு. ரைட்டா? 23 சீட்டில் ஒரு சீட்டு கொடுக்கல, ஒரு சீட்டு கூட கொடுக்கல. ரைட்டா? அந்த ஆளுங்க டெபாசிட் போட்ட நிதி பணம் வரலங்கிறாங்க. பல பேர் என்கிட்ட ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க, நான் எவிடன்ஸோட தான் பேசுகிறேன். ரைட்டா? அந்த நிதி கட்சி முதலாளிக்கு வந்து நம்ம சீட்டு கொடுத்தோம். அவங்க என்கிட்ட ரெக்கார்டிங்கில் சொன்னது, நான் தமிழிசைட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், நான் அண்ணாமலைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு எந்த பதிலும் வரலன்னு. என்னது? ஓகே, என்ன பதிலும் வரலன்னு. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அவங்கெல்லாம் பெரிய முதலாளிகள் தானே பிடிச்சிங்க, அவங்களாம் செலவு பண்ணாமையாக இருந்தாங்க. எங்கேருந்து பணம் வந்ததுன்னு கேட்கல. இவ்வளோ பணம் காங்கிரஸில் அது மாதிரி ஆள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் காங்கிரஸ்ன்னு சொன்னீங்க, காங்கிரஸில் அது மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு பெரிய நம்பர்ஸ்ல நாங்கள் வந்திருக்கோங்கிறதே மக்கள் கொடுத்த நேர்மையான வழியில் எலெக்ஷன் நடந்தது. நேர்மையான மயிலாப்பூரில் நடந்தது நேர்மையான, மயிலாப்பூரில் நடந்தது நேர்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை கௌதமிக்கு நடந்தது நேர்மைங்கிறீங்களா? இல்லை ஒரு காயத்ரி ரகுமான் எலெக்ஷன்ல பணம் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல போய் கேட்டாத கதையா வருது. பணம் கொடுத்தாரா? டெஃபினட்டா எல்லா கட்சியும் கொடுத்துருக்குங்க, எல்லா கட்சியும் செலவு பண்ணியிருக்குங்க. நான் போய் பார்க்கல, பட் எல்லா ரிப்போர்ட்ஸ் வரத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். திமுக காங்கிரஸ் நான் சொல்றேன், எல்லாருமே பணம் செலவு பண்ண, அதை வச்சுக்கோ, அப்படியே வச்சு எல்லாருமே பணம் செலவு பண்ணாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டு, கடைசி 2 வாரத்தை ஏடிஎம்கே ஃபீல்டே காணும். அந்த ராமச்சந்திரன் மெயினாக வந்தவர் கடைசி 1 வாரத்தில் ஆஃப் ஆகிட்டார். ஃபீல்டில் வேலை பார்க்கலங்கிறது திமுக காரங்க சொல்கிறது, காங்கிரஸ்காரங்க சொல்கிறது. ஏன் ஃபீல்டில் வேலை செய்யல? அண்டர் கரண்ட் 12 இடத்துல பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கேன் சார். சார் எனக்கு 1000 கோடி கொடுங்க, நான் காங்கிரஸை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து காட்டுறேன். 20 தொகுதியில் 1000 கோடி கொடுத்து பாஜக வளர்ச்சி நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்களா? பணத்தினால் வந்த இந்த சார், நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறீங்க, 4ல் 3 இரவலில் வாங்கின எம்எல்ஏ. நாங்கள் அது மாதிரி இரவலில் நாங்கள் 18 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம். இவங்கெல்லாம் பாரம்பரியம். இப்போ நான் காந்தியை ஒத்துக்கிறேன், பாரம்பரியமான பிஜேபி. பொன்னாரை ஒத்துக்கிறேன், ராதாகிருஷ்ணனை ஒத்துக்கிறேன், ஹெச் ராஜா ஒத்துக்கிறேன். இது மாதிரி ஆட்கள் யாராவது ஜெயிச்சு நின்று இந்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிட்டு தான் நான் ஒத்துக்கிறேன். நான் பொன்னாரை பற்றி தப்பாக பேசினதே கிடையாது. இல்லை, தமிழிசை 2ஆம் இடம், தமிழிசை அப்புறம் எல்முருகன் 3வது இடம், எல்முருகன் 3வது, அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை தான் நான் சொல்லிட்டேன்ல. நயினா நாகேந்திரன் புரிஞ்சுக்க முடியும். நயினா தான் பழைய ஆள், அப்புறம் புது ஆள் சொல்லுப்பா. பொன்னார் நானே ஒத்துக்கிறேன். ராம சீனிவாசன் மதுரையில் 2ஆம் இடம். ஓகே சார், ஓவராலா இந்த ரிசல்ட்ஸ்க்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ரிசல்ட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது நம்ம மத்தியில ஆட்சி அமைதிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? மக்கள் ஓட்டு போட்டு, நான் வந்து இதை சந்தோஷம் வருத்தமே கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ரிசல்ட்டை நம்ம ஏற்றுக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் 8 வருஷத்தில் நாங்கள் வந்து என்ன எவ்வளோ தூரம் பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். என் கம்யூனிட்டியில் என்னை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் எது நியாயம், தர்மம், எத்திக்கல் ஸ்டாண்டு எடுக்கணும்னு எல்லா மனிதரும் ஒன்றுங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. பரப்புனால நான் சுப்பீரியரு, பரப்புனால தினேஷ் என்னோட கம்மின்னு நான் நினச்சேன்னா மனுஷனே கிடையாது. அந்த ஒரு ஸ்டாண்டுக்காக தான் எங்களை எதிர்த்தோம். சில பேர் வாயால் பிறந்தாங்க, சில பேர் காலால் பிறந்தாங்க. நம்ம எல்லாருமே டார்வின் படிச்சிருக்கோம், பயாலஜி படிச்சிருக்கோம். எல்லாமே புழு பூச்சி, அதுக்கும் மோசமாக எல்லாமே ஒரு பாக்டீரியாலேருந்து வந்தது தான். இது என்ன, நான் வாயால் பிறந்தேன், நீ காலால் பிறந்தேன், நீ குல்லா போட்டுட்ருக்க, நான் குல்லா போடலங்கிறதுக்கு தான் எதிர்க்க வந்தோம் நாங்கள்லாம். நான் ஒன்றும் பாரம்பரிய அரசியல் பேசுகிறவங்க கிடையாது. எஸ், ஃபர்ஸ்ட் டைம்லாம் வரும்போது நீங்கள் காங்கிரஸ்காரராகவே வரல, ஒரு பொருளாதார வல்லுநராக தான், ஒரு டிபேட்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்தீங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், எங்கள் கம்யூனிட்டிலே இருந்தவர் தான் ராஜன், உலகமே புகழ்ந்து பேசுகிறவர். அவரே வாய்க்கு வந்தபடி தான் திட்டுறாங்க இன்றைக்கி. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இந்த எலெக்ஷன் வந்து
அடுத்தடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸை வளர்த்தெடுக்க உதவும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இன்னும் நம்பர்ஸ் வரலையேங்கிற ஒரு சின்ன ஏக்கம்? நல்ல நம்பர் வந்துருக்கு. 99 தானே, 100 கூட 2 பேர் எங்களுது 101ன்னு வச்சுக்கோங்க. 101 நல்ல நம்பர் தான். எங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, எங்கள்கிட்ட பணபலம் கிடையாது, எங்கள்கிட்ட மீடியா கிடையாது. சோஷியல் மீடியாவில் 3ல் 2 முடக்கிட்டீங்க. இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது உங்களோட பார்வையாக இருக்கா? ஒரு தனி மனிதன் ஆட்சி இந்தியாவில் இதோட முடிஞ்சுது. எனக்கு பிடிக்கலையா, இனிமேல் முதலாளி ஃபோன் பண்ணி உன்னை வேலையை இப்போ தினேஷ் எழுதுறது எனக்கு பிடிக்கலையா, நான் ஒரு முதலாளியை கூப்பிட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு பண்ண முடியாது. இனிமேல் பண்ண முடியுமா? முடியாது. பார்லிமெண்ட்டில் எனக்கு பிடிக்கலையா உன்னை அமைச்சிடாது. சார் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ராகுல் காந்தியை பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு ராகுல் காந்தி பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு சில பேரை பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க 4 பேர் எனக்கு. ஆனால் என்றைக்காவது ராகுல் காந்திக்கு, நான் அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறேன், ராகுல் காந்தியும் குடும்பமும் வாஜ்பாயும் ஆப்போசிட். 1952லேருந்து ஆப்போசிட். எப்போ? சுதந்திர இந்தியாவில் 52லேருந்தே ஐடியாலஜிக்கலி ஆப்போசிட். இது வாஜ்பாயே சொல்லியிருக்காரு. 1987 அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. இவரை ஒரு யூஎன் மீட்டிங் காமிச்சு, நான் உங்களை யூஎன் மீட்டிங் அனுப்புகிறேன், ஒரு சாக்கா அனுப்புகிறேன், அப்படியே கவர்மெண்ட் செலவோட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாஜ்பாய் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் போய் கேட்கல, அவருக்கு யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க, இவர் ஒரு தேசிய ட்ரெஷர், இவருக்கு நம்ம கவர்மெண்ட் செலவில் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் அனுப்புறதுக்கு என்ன வழின்னு பார்த்து இவரை யூஎனில் ஒரு அங்கமாக அனுப்புகிறார். அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காம போகலாம். நான் ஹிந்துவை நம்புகிறேன், நீங்கள் வந்து எல்லாரையும் நம்புறீங்கன்னு இருக்கலாம். அதனால் உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணி ஒரு பொய் கேஸை செட்டப் பண்ணி, அந்த கேஸ் எல்லாத்துலையும் இப்போ வந்துருச்சு, லைட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இப்போது நீங்கள் மோதின்னு ஒரு தனி இண்டிவிஜுவலே அவர் பேசலை, அவர் ஒரு கம்யூனிட்டியை பேசினார், கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக பேசினா நீங்கள் வேறு ஏதாவது கேஸ் தான் போடணுமே தவிர இது போட முடியாது, டிஃபமேஷன் போட முடியாது. நீங்கள் குஜராத்தில் ஒரு எங்கேயோ கோலாரில் பேசின கேஸுக்கு குஜராத்தில் கேஸை போட்டு கேஸை முடித்து அவருக்கு வந்து குஜராத் ஹைகோர்ட் வரைக்கும் ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்து 2 ஸ்பீக்கருக்கு ஆர்டர் போட்டு 2 நாளில் அதை சஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு அப்பீல் கூட டைம் கொடுக்கல. நீங்கள் வீட்டை காலி பண்ண அந்த மனுஷன் எப்படி வீட்டை கொடுத்துட்டு போனான்? மூலமா சர்வாதிகாரத்துக்கு விழுந்த அடி ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. யார் தொழில்? எங்களோட நம்பிக்கை என்னன்னா, அவங்களோட கூட போனாங்கன்னா, இன்னும் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் யாரு இவங்க சப்போர்ட் பண்றாங்கிறத வெளிப்படையா அறிவிக்கல. இப்போ அறிவிச்சு கூட மோடி பவர் வரத்துக்குள்ள பேரம் பேசுறதுல ஏதாவது ப்ராப்ளம் என்ன நடக்கலாம். அவங்களுடைய ஆதரவு அவங்க ஆதரவை கொடுத்து ஆதரவுல இருந்தாங்கன்னா பார்லிமெண்ட் ஒழுங்காக நடக்கணும், மீடியாவை ஃப்ரீயாக விடணும். எங்களுக்கு மீடியா ஆளை பிடிக்கல, எனக்கு தினேஷ் பிடிக்கலன்னா அவன் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறத ஓகே, அது அந்த சர்வாதிகாரம் முடிஞ்சிருச்சு. ஓகே, என் எதிரினா இன்கம் டேக்ஸில் கேஸ் போடுவேன், என்னோட எதிர்க்கு சீஃப் மினிஸ்டரை தூக்கி நான் 6 மாதம் ஜெயிலில் வைப்பேன், பெயிலே கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. இன்னைக்கு எவ்வளோ மினிஸ்டர், 2 சீஃப் மினிஸ்டர், ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறாரு. கேஜ்ரிவால் மேலே எனக்கு கேஜ்ரிவால் பிடிக்காது, கூட்டணியில் இருந்தாலும் கொள்கை விதியில் எனக்கு கேஜ்ரிவாலோட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, இருந்தாலும் கேஜ்ரிவால் மேலே உங்களுக்கு ப்ரூஃபே கிடையாது. அவரோட டெப்டி சிஎம் மனீஷ் சிசோடியா மேலேயும் பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தது உங்களுக்கு எவிடன்ஸே கிடையாது. அவங்கள 6 மாதம் 1 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது ஓகே, என்ன சர்வாதிகாரம் இல்லைன்னா என்னது? அது புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நான் யார் வேணாலும் எடுத்து ஜெயிலில், ஒரு சீஃப் மினிஸ்டரே தூக்கி நீங்கள் ஜெயிலில் வைக்க முடியும்னா எனக்கு பிடிக்காத யாரை வேணால் நீங்கள் ஜெயிலில் வைப்பீங்கன்னு தானே அர்த்தம். ஓகே, அந்த இந்த யாரெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் இதை நடக்காமல் பார்த்துக்கணுங்கிற. ஓகே, இந்தியாவில் நடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து இவ்வளோ ஒரு விரிவான அலசல்களை நீங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.